வீடியோவை நம்ம ஒரு கேள்வியோட ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கு நீங்கள் வேதம் வாசித்தீங்களா? வாசிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம எல்லாரும் சில நேரம் நம்ம ஒரு அதிகாரம் வாசிப்போம், 2 அதிகாரம் வாசிப்போம், இல்லைன்னா அதிகமாக கூட நம்ம வாசிப்போம். ஆனால் வாசித்து முடித்த பிறகு உங்களுக்குள்ளாக ஒரு கேள்வி வந்திருக்கும். இன்னைக்கு தேவன் என்னோட பேசின மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலையே. நான் பைபிள் வாசிக்கிறேன். ஆனால் ஏதோ ஒரு சாதாரண புக்கு வாசிக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த வசனம் என்னோட வாழ்க்கைக்கு எப்படி அப்ளை ஆகும்? நான் வாசிக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட என்ன பேச விரும்புகிறார்? இப்படின்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். ஏன்னா தேவன் அமைதியாக இருக்கிறவர் அல்ல, அவர் இன்றைக்கும் பேசுகிற தேவனாக அவர் காணப்படுகிறார். ஆனால் நாம் அவருடைய வார்த்தையை சரியான மனநிலையோடு வாசிக்கிறோமா? அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். ஆனால் சில பேர் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேதத்தை மெடிடேட் பண்ணுறோம், தியானிக்கிறோம். வேதம் வாசிக்கிறது நம்மளுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும். ஆனால் நம்ம வேதத்தை தியானிக்கும் பொழுது அது நம்ம மறுரூபமாகும், டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நம்மளை கொண்டு போகும். இன்று நம்ம 7 காரியங்களை பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். இதை நம்மளுடைய லைஃப்பில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்க நீங்கள் இனிமேல் தேவன் என்னோட பேச மாட்டேங்கிறார் அப்படிங்கிற வார்த்தை இனிமேல் உங்களோட வாயில் கண்டிப்பாக வராது, கேரண்டியாக நான் சொல்லுவேன். இந்த 7 காரியங்களை உங்களோட லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ண ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை கொண்டு வர, ஆண்டவர் பேசுகிறத நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீங்க. அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏதோ ஒரு ஸ்டெப்பு கூட உங்களுடைய பைபிள் ரீடிங்கை முழுமையாக மாற்றக்கூடும், உங்களுடைய வாழ்க்கையை ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக்குறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப உதவியாக காணப்படும். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா, வேதத்தை ஒரு ஒரு சாதாரண புக்கை நம்ம கண்டிப்பாக வாசிக்கவே கூடாது. இட்ஸ் அ லெட்டர் ஃப்ரம் காட். ஆண்டவர்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு லெட்டர், ஒரு கடிதம், ஒரு மெசேஜாக நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் உங்களுக்காக ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம எப்படி வாசிப்போம்? அவசரமாக வாசிச்சுட்டு முடிச்சிருவோமா? இல்லை ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக வாசிப்போமா? ஏன்னா அந்த லெட்டர் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தான் வேதமும். அது ஒரு ஹிஸ்ட்ரி புக்கு கிடையாது, ஒரு ரூல்ஸ் போடுற புக்கு கிடையாது. இது தேவன் உங்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு லவ் லெட்டர்னு எடுத்துக்கலாம், ஒரு லிவிங் லெட்டர் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 தீமோத்தேயும் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இந்த வார்த்தைகள் பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாமே தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் ஹோல் ஹார்ட்டடா எழுதப்பட்ட ஒரு வேதம் தான் நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த புஸ்தகம். அதனால ஒவ்வொரு முறையும் நம்ம வேதத்தை ஓப்பன் பண்ணும் பொழுது ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். ஆண்டவரே, இன்று இந்த வார்த்தையின் மூலம் என்னிடம் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நம்ம எப்பவுமே கேட்கணும். அதாவது வேதத்தை நீங்க மெடிடேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே நீங்க இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும் பொழுது அது உங்களுடைய லைஃப்ல ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வர ஆரம்பிக்கும். அதனால எப்பவுமே நினைவில் வச்சுக்கோங்க, இது ஒரு புக்கு கிடையாது, இதை நம்ம கடகடன் வாசிச்சு முடிக்கக்கூடிய ஒரு புக்கு கிடையாது. இட்ஸ் அ லெட்டர் ஃபார் யுவர் ஹார்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு கடிதம், ஒரு அன்பான ஒரு கடிதம். இந்த கடிதத்தை நீங்க ரசிச்சு ருசிச்சு வாசிக்கணும் அப்படிங்கறத ஆண்டவர் விரும்புகிறார் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. 2வது பாயிண்டா பாத்தீங்க அப்படின்னா, அதிகமா வாசிக்க நம்ம முயற்சி செய்யாம கொஞ்சமா வாசிச்சாலும் ஆழமா வாசிக்கணும், ஆழமா தியானிக்கணும் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரணும். இன்றைக்கு நிறைய பேர் ஒரு கோல் இருக்கும் நிறைய பேருக்கு. இன்றைக்கு நான் 5 சாப்டர் வாசித்து முடிக்கணும், இந்த மாதத்துக்குள்ளே நான் அந்த ஒரு பைபிளே நான் வாசித்து முடிக்கணும். இது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் ஒரு கொஸ்டின், 5 அதிகாரம் நீங்கள் வாசித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களோட மனசில் ஏதாவது இருக்குது, என்ன நீங்கள் படிச்சீங்க அப்படின்னு நம்ம கேட்டால் அது நம்மளுக்கு சொல்ல தெரியலனா அதனால என்ன பலன்? ஒரே ஒரு வசனம் நீங்கள் படித்தா கூட அது உங்கள் வாழ்க்கைக்கு மாற்றி அதை நீங்கள் தியானித்து அதை நீங்கள் உண்மையாக நீங்கள் மெடிடேஷன் பண்ணும் பொழுது என்னாகும் அப்படின்னா உங்களுடைய லைஃப்பில் என்னாகும்னா அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக காணப்படும். நீங்கள் அதை 2 நாள் கழித்து அந்த வசனத்தை என்னன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். அதுக்காகத்தான் நீங்கள் நிறைய வாட்சு நிறைய முடிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி வார்த்தைகள் நிறுதியத்தில் பதியணும்னு ஆழமாக நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் நீங்கள் இப்போ ஒரு 20 வசனங்கள் உள்ள அதிகாரமாக இருக்குன்னா அதில் 10 வசனத்தை படிங்க. 10 வசனத்தை படித்து இந்த 10 வசனத்தையும் நம்ம டெப்த்தாக ஒவ்வொன்றா நம்ம ரசித்து ரீட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஏதோ ஒரு வார்த்தை
வார்த்தை உங்களோடு கூட பேச ஆரம்பிக்கும். அதனால அவசரப்பட்டு சீக்கிரமா முடிக்கணும் அப்படிங்கிறது இல்லாம, பொறுமையா வாச்சு உங்களுக்குள்ளாவே கேளுங்க. தேவன் என்ன சொல்ல வருகிறார்? இந்த வசனம் என் வாழ்க்கைக்கு எப்படி மாற்றும்? நான் இன்று என்ன செய்யணும்? இந்த மாதிரி கேள்விகள் நீங்க வேதத்தை வாசிக்கும்போது உங்களுக்குள்ள எழும்ப ஆரம்பிச்சதுன்னா, நிச்சயமா நீங்க வாசிக்கிற ஒரு பகுதி உங்க கூட பேச ஆரம்பிக்கும். ஒரு வார்த்தை உங்களோட பேச ஆரம்பிக்கும். இது ஒரு பழக்கமா இல்லாம, இது தேவனோட ஒரு உரையாடலாக மாற்றும். ஒரு கான்வர்சேஷனாக மாற்ற ஆரம்பிக்கும். God is not impressed by the how many chapters you finish. இதை நல்லாவே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எத்தனை சாப்டர் நீங்கள் முடிக்கிறீங்க அப்படிங்கிறதுல வந்து ஆண்டவர் இம்ப்ரெஸ் ஆகவே மாட்டார். நீங்கள் படிக்கிற வார்த்தை, ஒரு வார்த்தை நீங்கள் படித்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருதா, அதுதான் அவர் பார்த்து சந்தோஷப்படுவார். அதனால் நிச்சயமாக நீங்கள் வந்து கொஞ்சம் வாய்ச்சாலும் அது உங்களுடைய லைஃப்பை அப்ளை பண்ணி அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரதா நீங்கள் வந்து பார்க்கணும். 3வது ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, தேவன் உங்களோட பேசுகிறத எழுத பழகணும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து சில வசனங்கள் மூலமாக பேசியிருப்பார். இந்த வசனம் எனக்காகத்தான் அப்படின்னு கூட உங்களுக்கு தோணியிருக்கும். ஆனால் அது சில நாள் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மறந்துருக்கும். இதனால தான் ஒரு பழக்கத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். எழுத ஆரம்பிங்க. உங்களுக்குன்னு ஒரு டைரி போட்டுக்கோங்க. இன்னையிலேருந்து நீங்கள் அந்த ஹேபிட் கொண்டு வாங்க. நீங்கள் வேதத்தை வாசிக்கிங்கன்னா பக்கத்தில் ஒரு நோட்ஸ் எழுதுறதுக்காக ஒரு டைரியோ இல்லை ஒரு நோட் பேடோ நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை ஃபோன் வச்சுக்கோங்க. அதில் நோட் பண்ணுங்கள். என்னென்ன ஆண்டவர் வந்து இன்றைக்கு என் லைஃப்பில் என்கிட்ட பேசியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாக அது உங்கள் லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தரிசனத்தை எழுதி தேவன் பேசுகிறத எழுதணும். ஞாபகம் வைத்துக்கொள்றது மட்டும் அல்ல, அதை நாம் எழுதி வைக்கும்போது அது விசுவாசத்தை வளர்க்கும். இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் கொண்டு வாங்க. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காருன்னா அதில் உங்களோட பேரை போட்டு நீங்கள் எழுத பழகுங்க. இப்படி எழுதுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய இருதயத்தில் இந்த வார்த்தைகள் எல்லாமே ஈஸியாக மனப்பாடாக ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டப்புன்னு இந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வரும். இல்லை நீங்கள் இந்த டைரி ஓப்பன் பண்ணுறீங்க, இந்த நாளில் ஆண்டவர் என் கூட பேசியிருக்காரே, அப்போ இந்த வார்த்தை உங்களை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தூக்கி விட ஆரம்பிக்கும். அதனால இந்த பழக்கத்தையும் நம்ம நிச்சயமாக கொண்டு வந்தா அப்படின்னா ஆண்டவர் பேசுகிறத நம்ம நிச்சயமாக கேட்கலாம். 4வது ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. வேதத்தை நம்ம தியானிக்கிறதோட நோக்கம் என்ன அப்படின்னா, அதிகமாக தெரிஞ்சுக்கிறது கிடையாது, அதிகமாக நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுதான். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வசனத்தை கேட்பவர்களாய் மாத்திரம் அல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. லிசனரா மட்டும் இருக்கக்கூடாது, கேட்க மட்டும் கூடாது, அதன்படி நடக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். அப்போ எல்லா வசனங்களும் வாக்குத்தத்த வசனங்களாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சில வசனங்கள் வந்து ஒரு கமாண்டு கொடுக்கும், சில வசனங்கள் நம்மளை கரெக்ட் பண்ணக்கூடிய வசனங்களாக இருக்கும், சில வசனங்கள் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கறது, சில வசனங்கள் நம்மளுக்கு வந்து டைரக்ஷன் காமிக்கிறதாக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வசனம் வாசிக்கிறீங்க, அதில் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நாளில் உங்கள் மனசில் இருக்கிற கசப்பை விட்டு விட ஆரம்பிக்கணும். அதுதான் ஆண்டவர் இங்கே எதிர்பார்க்குறாரு. ஏன்னா உங்கள் மைண்ட் எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ ஆண்டவரோடு இணைந்துட்டே இருக்கும் பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் வாய்ஸை நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீங்க. அதனால் உங்களோட லைஃப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்ளை பண்ண நபராக நம்ம ஒவ்வொருத்தரும் காணப்படணும். 5வது ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வசனம் அந்த நாள் முழுதும் உங்களுடைய இருதயத்தில் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம காலையில் ஒரு வசனம் வாசிக்கிறோம். இப்போ வந்து நீங்கள் காலையில் என்ன வசனம் வாசிங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது. அப்படி ஞாபகம் இல்லைன்னா அதனால் என்ன பலன்? இந்த வசனம் நம்மளுடைய இருதயத்தில் இல்லாமல் இருக்கும் போது ஆண்டவர் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிப்பார்? ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு உயர்வை கட்டளையிட ஆரம்பிப்பார். அதனால் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. தேவன் என்ன சொல்ற, வாயால் அசை போட்டுட்டே இருங்க அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்கிறார். இப்போ ஒரு வார்த்தையை நீங்கள் இப்போ இன்றைக்கு வாசிக்கிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இன்னைக்கு வந்து நான் காலையில் நான் ஒரு வசனம் வாசித்தேன், கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் நான் வாசிக்கிறேன். இந்த வசனத்தை நான் என் வாயினால் அசை போட்டுட்டே இருக்கணும். இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை வெளிச்சமாக்கும் அப்படிங்கிறத நான் விசுவாசித்து என் வாயினால் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இல்லையா, நீங்கள் வந்து இப்போ கிச்சனில் இருக்கீங்க, ஒரு குட்டியாக ஒரு பேப்பரில் எழுதி அதை வந்து உங்கள் வீட்டில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க, ஒட்டி வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரிட்ஜ், நீங்கள் கண்ணாடி, இந்த மாதிரி இடத்துல, இல்லை ஒர்க் பண்ணுறீங்களா, இந்த இடத்துல ஒரு நோட் பேடில் ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் எடுத்துக்கோங்க, அதில் வந்து எழுதிக்கோங்க. இந்த வசனம் நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் உங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இன்றைக்கு நம்ம இந்த வசனம் தான் வாச்சோம், இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிக்கும்.
ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவன் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா, இந்த மாரி பழக்கங்கள் நம்ம கிட்ட கொண்டு வந்தா மட்டும் தான் ஆண்டவர் பேசுறத நம்ம தெளிவா கேட்க முடியும். 6வதா ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கடமையா இருக்கக்கூடாது. வேதத்த வாசிக்கிறது, தியானிக்கிறது ஒரு கடமையாக இல்லாம, அது நம்மளோட லைஃபா மாறணும். இன்றைக்கு நெறைய பேர் என்னன்னா, இன்னைக்கு வந்து இந்த இத்தன இது முடிச்சுட்டேன்னா முடிஞ்சிருச்சுப்பா, என்னோட கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு இருப்போம். அப்படி அல்ல. இது இல்லன்னா என்னால வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு நம்ம வரணும். இந்த லெவல் நீங்க வந்துட்டீங்க அப்படின்னாலே, ஆண்டவரோட உங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப நெருங்கிட்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நான் கொஞ்ச நேரம் வேதம் வாசிக்க போறேன். ஆண்டவர் கூட நான் பேச போறேன். அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு நம்மளோட லைஃபா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வார்த்தை மாறணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு வார்த்தை ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னுடைய லைஃப், அதுதான் எனக்கு லைஃப் அப்படிங்கிறத நம்மளோட வாழ்க்கையில அனுபவிக்கிறவர்களாக நம்ம மாறணும். கடைசி ஸ்டெப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைமும் நீங்க வேதத்த வாசிக்கும் பொழுது ஜெபத்தோடு நம்ம ஆரம்பிக்கணும். அதாவது உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 119:18 அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது எவ்வளவு ஒரு அழகான ஜெபம். நம்ம எப்போலாம் நீங்க வேதத்த வாசிக்கிறீங்களோ, அப்போலாம் நீங்க கண்கள மூடி இந்த சங்கீதத்தை நீங்க கண்டிப்பா சொல்லணும். நாம எழுத்துக்கள மட்டும் பார்க்கக்கூடாது. நீர் என்னோடுகிற பேசுகிற சத்தத்தையும் கேட்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெபம் செய்துவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கணும். நம்புங்க, நீங்க பலமுறை வாசிச்ச ஒரு வேர்ஸ் கூட இன்று உங்களுக்கு புதுசா தெரிய ஆரம்பிக்கும். நீங்க ஜெபித்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா. அதனால ஜெபத்தோடு நீங்க ஆரம்பிக்கும் பொழுது சத்ருவானவன் எந்த டிஸ்ட்ராக்ஷன் கொண்டு வருவான் நிச்சயமா. நீங்க வாசிக்கணும்னு நினைக்கிற நேரத்துல தான் உங்களுக்கு தூக்கம் வரும். உங்களுக்கு வந்து டயர்டா இருக்கும். எல்லா வேலைகள் செய்யும்போது நம்மளுக்கு அப்படி இருக்காது. பட் வேதத்தை தூக்கும் பொழுது தான். ஏன்னா வேதத்தை நீங்க வாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய லைஃப்ல பெரிய ஆசீர்வாதம் வரப்போகுது. அதை அவன் ஈஸியா வந்து என்ன பண்ண முடியாது, அவனால கிரியேட் செய்ய முடியாது. இல்ல வார்த்தை குறைஞ்சிருச்சுன்னா ஈஸியா அவனால வேலை செய்ய முடியும். அதனால வார்த்தையை நீங்க அதிகப்படுத்துங்க. ஜெபத்தோடு நீங்க ஆரம்பிக்கும் பொழுது எந்த டிஸ்ட்ராக்ஷனும் நிச்சயமா வராது. நாம அவருடைய வார்த்தையின்படி வாழணும் அப்படிங்கிறத ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ வார்த்தைக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஜெபத்தோடு நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் நிச்சயமா நான் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார். இன்று முதல் நீங்க இந்த 7 ஸ்டெப்ஸை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு நாள்ல எல்லாமே மாறிடணும் அப்படிங்கறத நான் சொல்லல. தினமும் நீங்க தேவனுடைய வார்த்தையை எதிர்பார்ப்போடு வாசிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, ஒரு நாள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த வசனம் எனக்காகத்தான் இருந்தது. இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நான் ஒரு டெசிஷன் எடுக்கணும்னு ஒரு குழப்பத்துல இருந்தேன். நான் இந்த 7 ஸ்டெப்ஸை நான் ஃபாலோ பண்ணேன். இது மூலமா ஆண்டவர் என்கிட்ட என்ன டெசிஷன் எடுக்கணும்னு பேசியிருக்கார் அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படும் வண்ணமாக ஆண்டவர் நிச்சயமா உங்களை சாட்சியாக நிறுத்துவார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பா இந்த 7 ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நான் இந்த மாதிரி இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ஆண்டவர் என் கூட பேசியிருக்கார். என்னுடைய லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் உண்டாயிருக்கு. நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். தேவன் உங்களை விட்டு தூரமாக அல்ல, உங்க கூட இன்னைக்கும் பேசிட்டு தான் இருக்கார். இப்பவும் பேசிட்டு தான் இருக்கார். மகளே, நான் உன் கூட பேச விரும்புறேன். நீ இன்னும் வேதத்தை தியானிக்க ஆரம்பி. நான் உன் கூட நிறைய பேசணும், நிறைய நான் உன் கூட உரையாடணும் அப்படிங்கிறத நான் விரும்புறேன். அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ ஆண்டவர் உங்களை பார்க்க வைத்திருக்கிறார், உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். அதனால இது வந்து வேதத்தை பத்தி தானே சொல்றாங்க, இது எனக்கானது எடுக்காதீங்க. வேதத்தை நீங்க தியானிக்கும் பொழுது நான் உன் கூட டைரக்டா நான் பேசுவேன் அப்படிங்கிறத ஆண்டவர் உங்களோடு கூட ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். அதனால அதிகமா ஜெபிங்க, வேதத்தை தியானிங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னா மாறிட்டே இருக்கும், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். பிறர் உங்களை கண்டு சாட்சி சொல்லும்படியாக நீ ரொம்ப சேஞ்ச் ஆகிட்ட, ஆண்டவருக்குள்ளாக நீ இருக்கிற, உன் முகத்தை பார்த்தாலே ஒரு தேவ பிரசன்னம் இருக்கு அப்படிங்கிறத அவங்க உணரும்படியாக ஆண்டவர் நிச்சயமாக உங்களை வந்து உயர்த்துவார். அதனால ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க வாசிங்க, தியானிங்க, விசுவசிங்க, அந்த வார்த்தையாகவே ஜீவிங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்ப சொன்ன 7 ஸ்டெப்ஸையும் நான் ஃபாலோ பண்ண போறேன், இல்லை நான் என்னோட லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், ஆண்டவர் இந்தந்த ஸ்டெப்ஸ் மூலமா என் கூட பேசியிருக்காரு அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட பேச விரும்புகிறார். அதனால இந்த ஸ்டெப்ஸை நீங்க நிச்சயமா ஃபாலோ பண்ணுங்க. உங்க லைஃப்க்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஜெப குறிப்புகள் இருக்கும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க அல்லது வாய்ஸ் நோட் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.